திருச்சிற்றம்பலம். 37வது நாயனார் கணநாதர் நாயனார் புராணம். கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்டு தொகையில் கூறுகிறார். சிவத்தை அறிய விரும்பும் அனைவருமே சிவன் அடியார்களின் பெருமையை உணர வேண்டும். அதை உணரும் பொருட்டே சேக்கிழார் பெருமான் தனது பெரிய புராணத்தில் கணநாதர் அவருடைய வரலாற்றை மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். பிள்ளையார் பிறந்த, அதாவது திருஞான சம்பந்தர் பிறந்த காளிமா நகரிலே மறையவர் குலத்தில் உதித்தவர்தான் கணநாத நாயனார் ஆவார். ஆலயத்திற்குரிய பல்வேறு பணிகளை செய்வதில் சிறப்புற்று விளங்கிய அவர் திருத்தொண்டுகளை செய்ய விரும்பும் தொண்டர்களுக்கு பயிற்சி கொடுத்து வந்தார். மலர் கொய்தல், மாலை கட்டுதல், அழகிடுதல், மெழுகிடுதல், திருமுறை எழுதுதல், வாசித்தல் ஆகிய பணிகளில் அனைத்து அடியார்களுக்கும் பயிற்சி கொடுத்து வந்தார். இத்தகைய தொண்டினை செய்து வீடு பேற்றை அடைந்து கையிலையில் உள்ள கணங்களுக்கு தலைவரானார். வேதியர் குலத்தில் தோன்றிய கணநாதர் அம்மரபினர்களுக்கு உரிய குலத் தொழிலான வேள்வி, அதாவது யாகம் செய்தல் போன்ற தொண்டில் ஈடுபடாமல் இந்த கணநாதர் பயிற்சி கொடுக்கும் தொண்டில் ஈடுபட்டார் என்பது தெல்லும் தெளிவாக சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். திருக்கோயில் பணி என்பது ஒரு வகையாக பார்க்கும் பொழுது சமுதாய பணியே ஆகும். ஒரு காலத்தில் தமிழக கோவில்கள் அனைத்துமே சமுதாயத்தின் ஆணி வேராக விளங்கியது. திருவொற்றியூர் கல்வெட்டுகள் அவற்றை தெள்ளம் தெளிவாக அறிவிக்கின்றன. ஊரின் கல்வி கூடமாகவும், சொற்பொழிவு கூடமாகவும், மருத்துவ விடுதியாகவும், அனாதை இல்லமாகவும், ரிஜிஸ்டர் ஆபீஸ் அதாவது ஆவண களரியாகவும் திருக்கோயில்களே அமைந்திருந்தன என்பதற்கு பல்வேறு சான்றுகள் உள்ளன. எனவே கோவிலுக்கு எந்த தொண்டினை செய்தாலும் அது மக்கள் தொண்டாகவே கருதப்பட்டது. எனவேதான் கணநாதர் திருக்கோயில் தொண்டில் உள்ள பல்வேறு துறைகளிலும் நுழைந்து பணிபுரிய தொடங்கினார். அத்தோடு மட்டும் இல்லாமல் அவ்வூரில் உள்ள திருக்கோயில்களில் பணி என்ற சமுதாய பணிக்கு பயிற்றுவிக்கும் சிறந்த தொழிலையும் மேற்கொண்ட கணநாதர் அவரை கூட வந்த சேக்கிழார் என்ன கூறுகிறார் என்றார், மேய திருத்தொண்டில் விளங்குவார் விரும்பி வந்து அனைவருக்கும் தூய கைத்திரு தொண்டில் அவர் தம்மை துறைதொறும் பயில்விப்பார் என்று கூறுகிறார். துறைதொறும் என்பதை விளக்க வந்த அவர் எந்தெந்த துறைகளையும் சொல்கிறார் என்றால், நந்தவனம் வளைத்தல், மலர் கொய்தல், மாலை கட்டுதல், திருமஞ்சனத்திற்குரிய பணி செய்தல், அழகிடுதல், மெழுகிடுதல், விளக்கெறிதல், திருமுறை ஓதுதல், திருமுறை வாசித்தல் என்று ஒரு சில பணியின் விவரங்களையும் குறிப்பிடுகிறார் சேக்கிழார் பெருமான். மேலோட்டமாக பார்க்கும் போது இவை ஏதோ சாதாரண வேலைகள் போல தோன்றினாலும், ஆனால் தக்க பயிற்சியும் விடாமுயற்சியும் தொழில்நுட்ப அறிவும் மிகவும் தேவைப்படும் பணிகளே ஆகும். அதனால்தான் கணநாதர் இவர்களை பயிற்று வைப்பதற்காக ஒரு பயிற்சி பள்ளியே நடத்தினார். கோவில் தொண்டோ சமுதாய தொண்டோ செய்கிறவர்கள் ஊதியம் வாங்கிக் கொள்வதில் தவறில்லை. ஆனால் ஊதியத்திற்காகவே பணிபுரியவர்கள்
பயனையும் விளைவிக்க மாட்டார்கள். இதனை மனத்தில் கொண்டே சேக்கிழார் கணநாதர் யாருக்கு இப்பயிற்சியை அளித்தார் என்பதை சொல்லும் போது விரும்பி வந்த அனைவருக்கும் என்று குறிப்பிடுகிறார். இந்த விரும்பி வந்த அனைவருக்கும் என்றால் சொல்றோம் இல்லையா, வாலண்டரி சர்வீஸ், எந்த ஒரு பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காம பார்த்தீங்கன்னாக்கா எங்க வடலூர்ல எல்லாம் போய் வாலண்டரி சர்வீஸ் பண்றாங்க. அனாதைகள் முதியோர் இல்லத்துல, அதே மாதிரி கோயில்கள் எல்லாம் போய் விழாக்கள்ல போய் வாலண்டரி சர்வீஸ் பண்றாங்க. அவங்க ஊதியமே வாங்குறது இல்ல, விரும்பி போய் வேலை செய்யறாங்க. அந்த மாதிரியே இந்த பயிற்சிக்கு விரும்பி வந்த அனைவருக்கும் பயிற்சி கொடுத்தார் என்று இந்த சேக்கிழார் பெருமான் கூறுகிறார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கணநாதரை பணிந்து வணங்கி வாழ்வில் அனைத்து நலன்களும் பெற்று